இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். கர்த்தர் நம்மளை கோலியாத்தே நம்ம முன்னாடி வந்தாலும், நம்ம சிறியவர்களா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பெரியவன் ஆக்குகிறார். ஏன்னா அவருடைய நாமம் உயர்ந்த நாமமா இருக்கிறனால நம்மளையும் உயரத்துல வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தாம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தாம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தாம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தாம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே.
இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மரெல்லாம் இயேசுவை பாடிடுவேன்.
தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். இந்த மட்டும் நம்மளை காத்து வழிநடத்துகிறார் இருக்கிறார். இந்த கொள்ளை நோய்களோ எத்தனையோ வைரஸ் வருது போகுது, ஆனால் தேவன் நமக்கு ஒரு சேதமும் அணுகாமல் நம்மளை இதுவரைக்கும் அவர் உள்ளங்கையில தாங்கி நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம அவரை தேடினாலும் தேடலைனாலும் தேவன் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய கிருபை! அவருடைய நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உயர்ந்த நாமம் அவரோட நாமம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவர் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் சரி, அது தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவரோட நாமத்தை எவ்வளவு புகழ்ந்து பாடினாலும் அது போதவே போதாது. நமக்கு இந்த ஒரு நாவு போதாது, இந்த ஒரு பிறப்பே போதாது. அவர் செய்கிற காரியம் இன்னும் எவ்வளோ நம்ம உலகத்துல கேள்விப்படுறோம். ஆனா தேவன் நம்ம எல்லா இன்னல்களிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம வாழ்க்கையில கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவரை புகழ்ந்து பாடுவோமா? உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா
நமக்கு எதிராக எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு வந்தாலும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார், நமக்கு கேடயமாக இருக்கிறார். ஆபிரகாமையும் ஈசாக்கையும் தேவன் வழி நடத்தின போல நம்மளையும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நமக்கு எதிராக எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவரோட நாமமே உயர்ந்த உயர்ந்த நாமம். அவர் போல ஒரு நாமம் இந்த உலகத்திலேயே இல்லை. அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம கேட்டா கூட அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோத்ரப்பா. உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். கரங்களை தட்டி உற்சாகமாக. உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். மனமே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மனமே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார்.
மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, பரம்பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய அன்பு கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கிறது தகப்பனே. கர்த்தாவே உங்களுடைய அன்பு எங்களுக்கு கிருபையா இருக்கிறதுப்பா. உங்களுடைய அன்பு எங்களுக்கு மகிமையா இருக்கிறது தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களை நீர் வழி நடத்துகிறீர்ப்பா. உங்களுடைய நாமம் உயர்ந்த நாமம் தகப்பனே. உங்களுடைய நாமம் மாத்திரமே உயர்ந்ததுப்பா. கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா உம்மை போல ஒரு தேவனை நாங்கள் கண்டதில்லை தகப்பனே. கர்த்தாவே எவ்வளவு கஷ்டங்களும் நஷ்டங்கள் இருந்தாலும் என் தேவனை நீ கொடுக்கிற அந்த சந்தோஷம் இந்த உலகத்திலே வேறுபட்ட கர்த்தாவே சந்தோஷம் தகப்பனே. நீங்க கொடுக்கிற அந்த சமாதானம் கர்த்தாவே வேறுபட்ட சமாதானம்ப்பா. நீங்க கொடுக்கிற அந்த கிருபை வேறுபெற்ற கிருபை தகப்பனே. நீங்க கொடுக்கிற எங்களுக்கான மகிமை வேறுபெற்றது தகப்பனே. ஏசப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. என் தேவனே இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே. அதற்காக நன்றி 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 சுவாமி. கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தினீரே. அதற்காக நன்றிப்பா. கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் என் தேவன் உங்களுடைய நாமத்தினாலே எங்களுக்கு கொடுப்பேன் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீரே எங்களை வழி நடத்துங்க கர்த்தாவே. எங்களை நீரே நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க தகப்பனே. கர்த்தாவே எங்கள் இருதயத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. என் தேவனே அதுல இருக்கிற எல்லா அழுக்கையும் எடுத்து போட்டு என் தேவன் நீர் பரிசுத்தமாக்குங்க தகப்பனே. எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் மறந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் மறக்காத தேவனாய் இருக்கிறீரே. கர்த்தாவே ஆண்டவரே தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவனே. தகப்பன் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவனே. கர்த்தாவே எங்கள் தாய் தந்தைகள் கைவிட்டாலும் என் தேவனில் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கான சந்தோஷத்தை உம்மிடத்திலிருந்து வருகிறது தகப்பனே. எங்களுக்கான சமாதானம் உம்மிடத்திலிருந்து வருகிறதுப்பா. எங்களுக்கான ஜெயம் அது உம்மிடத்திலிருந்து வருகிறது தகப்பனே. கர்த்தாவே இந்த நாள்ல கூட என் தேவனில் எங்களிடத்துல இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே எங்கள் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்துற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இனியும் எங்களை நீர் சந்தோஷமாக வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீரே எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. எல்லா கண்கள் பார்ப்பதற்கு பார்க்கும்படி எங்களை நீர் உயர்த்துவீராக தகப்பனே. கர்த்தாவே எங்களை எல்லாம் எல்லா கண்களுக்கு முன்பாக எங்களை நீர் உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி 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 தகப்பனே. ஆமென். சோத்ரம்பா சோத்ரம் தேசப்பா. இது இந்த ஆராதனையில் தேவன் இறைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களோடு நீ பேசுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ வருகிற பகுதியில் நீ ஆசீர்வாதமாக நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. கர்த்தர் இது வரைக்கும் நம்மளை வழி நடத்தினார். இனிமேலும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். எப்பயும் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் அனைத்தையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாவே இருப்போம். நம்ம கூட உலகாலிட்டு ஒரு 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது ஜெப குறிப்பு விவசாயிகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். 4 நாட்கள் கூட பொங்கல்லாம் கொண்டாடினாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா அவங்க விவசாயத்துக்காக அவங்க
நம்மளை கனப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். அதுக்காக விவசாயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஒரு பை ஒரு துணி ஒரு பருக்க கூட 100 நாள் ஆகும் இல்லையா. நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். கர்த்தர் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதபடி அந்த விவசாயத்தை இன்னும் தகப்பன் தாங்கி வழி நடத்தணும். அது நிறைய இடங்களை விற்று போடுறாங்க. விவசாயம் கம்மியாகிட்டே வருது. இந்த விவசாயம் அழியாதபடி கர்த்தர் விவசாயிகளுக்குள்ள கடன் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களை தீர்த்து அவங்களை இன்னும் ஊக்குவிக்கணும். அவர்கள் எல்லாம் தேவனிடத்துல இருக்கணும். விவசாயத்தை தேவன் இன்னும் ஆசீர்வதிக்கணும் பல மடங்கு அப்படின்னு ஆண்கள் பகுதியில் வந்து ஒரு ஜெபிங்க, அருவி ஜெபிங்க. அந்த வார்த்தையால் ஜெயிக்கிறோம் சொத்தரிக்கம் உண்டு. அங்கே இருக்க ஒவ்வொரு விவசாயம் ஆசையும் உண்டு. அப்பா எவ்வளோ விவசாயம் இருக்காண்டு அப்பா அவங்க பூர்ண சொத்தரிக்கம் உண்டு. அப்பா அந்த நெல் பெருக்கள் எல்லாம் விளைஞ்சோரம் சொத்தரிக்கம் உண்டு. அப்பா எவ்வளோ விவசாயம் பண்ண முடியாமல் அப்போ அந்த இடத்த விட்டு வீடு விற்கிறாண்டு அது எல்லாத்தையும் மாற்றி சொத்தரிக்கம் உண்டு. அப்பா சோத்திரம் வருகிற காலத்தில் அப்பா சாப்பாட்டு பஞ்சம் அதிகமாக இருக்குமையா அப்பா எல்லாத்தையும் மாற்றி சொத்தரிக்கம் உண்டு. ஆமேன் சோத்திரம் 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 உண்டு. அப்போ அந்த வானத்தை பூமி நிலத்தை உண்டாக்கி தேவனே அப்போ விவசாயம் பூர்ண நிலத்தோட இருக்குமே அதை செய்கிறேன். அப்பா சோத்திரம் எது வழிந்தாலும் விவசாயம் அறியப்படாது சோதரிக்கம் உண்டு. அப்பா சோத்திரம் எவ்வளோ விவசாயத்தை இறந்துருக்காண்டு அப்பா கண்ணீரோடு இருக்கணும் கெமியோட அறுப்பு சமைப்பாண்டு அந்த வார்த்தையை நம்பிய சோத்திரம் சோதரிக்கம் பண்ணிக்கிறேன். ஆமேன் சோத்திரம் 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 உண்டு. அப்பா அந்த வாழை வச்சோம் வாழை பிடிச்சோண்டு அப்பா முழுவதும் விவசாயம் முழுவதும் இருக்குமாண்டு. அப்பா சோத்திரம் 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 உண்டு. அப்பா அந்த 10 நாள் அப்போ ஒரு இடத்துல விற்று பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு அந்த இடத்துல விற்றுட்டு எவ்வளோ கிடைக்கிறாண்டே. அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து மாத்திரம் பண்ணுறாரு சோதரிக்கம் பண்ணுறாரு. அப்போ விவசாயம் வந்து யாரும் வாங்கக்கூடாது விற்கக்கூடாது. அப்பா சோத்திரம் விவசாயம் கேட்டு அந்த மோட்டர் பண்ணுறாரு உடனே இலவசமாக தர உதவி செய்கிறாண்டு. ஆமேன் சோத்திரம் சோத்திரம் பண்ணுறேன். அப்பா அவங்களுக்கு ஃபுல் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன். அதுக்காக சோத்திரிக்கம் பண்ணுறேன். அப்பா சோத்திரம் சோத்திரம் எவ்வளோ விவசாயம் காண்டு அவங்க முழுவதும் ஆசிரியர் பண்ணு. அப்பா அவங்க முழு ரசிக்கப்படம் செய்யணும் சோதரிக்கம் பண்ணுறேன். அப்பா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வாரத்து போது கும்பிட்டுறாண்டு அவங்க எல்லாத்தையும் ரசிக்கப்படம் சோதரிக்கம் பண்ணுறேன். அப்பா சோத்திரம் சோத்திரம் ஜோதிடம் பண்ணுறேன். அப்பா ஜெபத்தை சோத்திரம் ஜெபத்தை கேட்டு தேவன் பதிலளித்த சிறுமைக்காக நன்றி நன்றி நன்றி. அடுத்த ஜெப குறிப்பு, நம்ம வந்து இத்தனை வருஷம் கர்த்தருக்குள்ள இருக்கோம். எத்தனை பேரை நம்ம வழி நடத்திருக்கோம் கர்த்தருக்குள்ள, எவ்வளோ பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். ஆனால் முன்னே இருந்தது போல இப்போ இல்லை. நிறைய பிரச்சனைகள். இன்னும் நோட்டீஸ் கொடுத்தா கூட விரட்டி அடிக்கிறாங்க கிறிஸ்தவர்களை. இங்கேயே வந்து எங்களுக்கு சுவிசேஷம் சொல்றீங்க, நாங்கள் உங்கள் நாங்கள் உங்கள் சர்ச்சுக்கு வந்து நிற்கிறோமா அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ இன்னல்களுக்குள்ள ஏற்படுது. சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி போகுது. நமக்கு அதுக்கெல்லாம் தேவன் பலனை கொடுக்கணும், நமக்கு தேவன் தைரியத்தை கொடுக்கணும். ஏன்னா அது நம்மளோட ஊழியம், அதை நம்ம செஞ்சே ஆகணும். அது வந்து அதுக்கு தடங்களா எதுவும் வரக்கூடாது, எந்தவித சட்டமும் வரக்கூடாது, எந்தவித மனிதர்களும் எழும்பக்கூடாது. அதுக்கு மெயினா எந்தவித மனிதர் அவங்க கிட்ட இருந்து இந்த மதம் மாற்றங்கிற ஒரு எண்ணமே எடுத்து போடணும். அவங்க கிட்ட எல்லாம் மனம் மாற்றது தான் நம்ம சொல்றது, மனம் தான் மாற்றம். மனம்தான் அவங்க மாற்றாங்க. ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும், அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் சொல்லி தராங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். மத மாற்றம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நம்ம ரொம்ப நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாதபடி, ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்க முடியாதபடி அவ்வளோ பிரச்சனைகள் வருது. தேவன் அதுக்கு எதிராக, ஊழியத்திற்கு எதிராக எந்த ராஜ்யங்களும் எழும்பக்கூடாது, எந்த ராஜ்யங்களும் எழும்பக்கூடாது, எந்த மனுஷிக வல்லமையும் எழும்பக்கூடாது. அதுக்காக பெண்கள் பகுதியில் வந்து ஒரு வருஷம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்வோமே தகப்பனே அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளணுமே ஆண்டவரே, எல்லா ஜனமுமே அறிந்து கொள்ளணும்னா சுவிசேஷம் எங்கள் தேசம் முழுவதும் பரவணுமே அப்பா. ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தெய்வம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணுமே ஆண்டவரே.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அப்பா நிறைய இடங்கள் ஆண்டவரே அப்பா சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்களுக்கு எதிர்ப்பு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே திரும்புறாங்களே அப்பா ஆண்டவரே இந்த எல்லா RSS மதவாதத்துடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போட்டிருங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் யார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். நீரே உண்மையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் அப்பா உண்மை வெளிப்படுத்த முடியாது ஆண்டவரே. இந்த ஊழியர்களை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல சுவிசேஷ ஊழியம் பெருகணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். டிராக்ஸ் ஊழியம் எல்லாம் ஆண்டவரே பெருகணும் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் வரவே கூடாது தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட அரசாங்கம் எல்லா ஆதரவா எங்களுக்கு மாத்திட்டாங்க ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் நாட்களை போல இந்த நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட தைரியத்தையும் ஆண்டவரை இன்னும் கொடுப்பீராக அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த தைரியம் எங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் வரணும் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா காட்சி நாங்க உண்மை பற்றி அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரணும்னு சொல்லிக்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அப்படியா செய்வீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை தட்டுவோமா? கதைகளை ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் மகிமைப்படுவதாக. உதயாவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். Praise God. இனிமேலும் ஒரு சங்கீத பகுதியை வாசிச்சுட்டு நம்முடைய Praise God. Hallelujah. ஒன்றாம் சங்கீதம் பக்கம் 671. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைப்பதில்லை. நன்றி. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். சண்டே கிளாஸ் படிங்க. சண்டே கிளாஸ் படிங்க. கூடி வந்துருங்க. பிரைஸ் காட். மதகரி படிக்காமே நடக்க போல பாலகர் வாயினால் வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். சின்ன பிள்ளைங்க வந்துங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வாங்க. ஆமென். அரவிந்த் பிள்ளைங்க முடியாங்க. எல்லாமே வாங்க. சிவன், சஞ்சய், ஹல்லேலூயா. வாங்க எல்லாமே. எல்லாம் தெரியும். உங்களுக்கு வீடியோ நேரம் இல்லைங்க. வீடியோ தெரியாத பாருப்பா. நீங்க பாடுறது. ஜீவன் சங்கீதம் உன்னதமான கண்கள் என்னை கண்டதாலே முடிகள் என்று நினைத்ததான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று
கர்த்தர் நல்லவர். நல்லா சின்ன மகனரி பலிகாரனை அழைக்கப்பட ஆண்டவர் பாடுகிற வாயினாலே துதிய உண்டு பண்ணுகிறார். சின்ன பிள்ளைங்க பாடுறதுக்கு ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஜெபம். அந்த சின்ன பிள்ளை ஜெபத்தை அப்படியே ஆண்டவர் சந்தோஷமாக கேட்பார். ஏன்னா சிறு பிள்ளைகளை நடத்துபவருக்கு அவர்களை தடை பண்ணாது. ஆண்டவர் சிறு பிள்ளை ஜெபத்தை அப்படியே அழகாக இருக்கும் ஜெபம். அப்படிலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்கிற பிள்ளைங்க பண்ணீங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உன்னை நம்பியிருக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 84:12. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுத்தேன். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீரின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் மேல் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22. பாடல் பிள்ளைகளுக்காகவும் வசன சொன்ன பிள்ளைக்காக ஒரு நிமிஷம் உற்சாகப்படுத்தணும். சந்ததி எழுப்பணும். இந்த சந்ததிகளை எழுப்பி ஆண்டுக்காக வேலை செய்யணும். நம்மளும் உருவாகும் போது பிள்ளைங்க நல்லா பார்க்கும். ஆமாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் பிள்ளைங்க அதிக நேரம் நீங்கள் நம்மகிட்ட தான் நம்மளை தான் அனுப்புவோம். மாடல் ரோல் நம்ம தான். நாம் தான் மாதிரியாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு. ரொம்ப கவனிக்கும். விளையாடுறதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிமிஷம் முன்பாக வந்து சில அறிவிப்புகளை நமக்கு சொல்லுவாங்க. ஆமாம், அறிவிப்புகளை கொடுத்து அந்த பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் எல்லாம் அவர் சொல்லி அவங்களுக்காக எழுப்பி வாரத்தில் நம்ம அடுத்த பகுதியில் நம்ம கடந்து போவோம். கர்த்தருடைய ஆசை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றும் ஆராதனை ஒழுங்குகள் காலை 9 மணி முதல் 11:30 மணி வரை நம்மளுடைய சபையினுடைய ஆராதனையானது நடைபெறுகிறது. குறித்த நேரத்துக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இரண்டாவது, நம்முடைய காலையில் கர்த்தரோடு நம்முடைய சமாதான ஜெப ஊழியங்கள் வழியாக காலையில் கர்த்தரோடு இந்த எழுப்பல் ஜெபமானது தினமும் ஒரு நாள் தவறாமல் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது.
இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 பேர் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சாட்சி சகோதரி பகிர்ந்து கொண்டாங்க காலையில். அவங்க நாங்கள் யாரையும் பார்த்ததில்லை, எங்கள் முகத்தை அவங்க பார்த்ததில்லை, ஃபோட்டோவில் டிபியில் மட்டும் தான் பார்த்தோம். இவங்க தான் நம்ம அப்படி தெரிஞ்சுக்கலாம், அசம்சன் பண்ணிக்குவோம், இவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். அவங்க எங்கள் முகத்தை பார்த்ததில்லை, நாம் அவங்க முகத்தை பார்த்ததில்லை. ஆனாலும் அவங்க ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொண்டார்கள். ஜெபிக்கிற காரியங்கள் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஏன்னா பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டால் கர்த்தர் கேட்பாங்க. பூமியில் 20 ஒருமனப்பட்டால் கர்த்தர் கேட்பார். அவங்க சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு ஃபுட் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு எக்ஸாம் அந்த பையன் எழுதுறதா சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அந்த பையன் எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டதா சாட்சி சொன்னாங்க. காலையில் சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்றைக்கு காணிக்கை பாடல் பாடின நமது சண்டே கிளாஸ் குழந்தைகள் அழகாக பாடினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் காணிக்கை பாடல் பாட இருப்பவர் சுசேமா பாடுவாங்க. ஆயத்தமாக வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சங்கீத பகுதி வந்து எஸ்தர் சிஸ்டர். சங்கீத பகுதி எஸ்தர் சிஸ்டர். ஏன் அப்படின்னா அங்கே காரில் வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம். எல்லாமே எழும்பணும், கர்த்தருக்காக எல்லாமே எழும்பணும், எழும்பி வாசிக்கணும், வந்து வாசிக்கணும். ஏன்னா இந்த பலிப்பீடம் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, பலிப்பீடத்தில் இங்கேருந்து பேசும்போது அது எப்படி இருக்குமா, அது வந்து ஸ்தோத்திரம் ஒரு மகிமையான இடம் தான். நீங்கள் வந்து நீங்கள் வாசிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீஸ் திருச்சி யூடியூப் சேனல். அதில் வந்து இந்த வாரம் முழுவதும் நடக்கின்ற நிகழ்வுகளை வந்து தொகுத்து யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு பாத்திரம் விளக்குறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, அக்கா வந்து டெய்லர் தைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நிகழ்ச்சியை போட்டுவிட்டு என்ன பண்ணலாம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடும், நீங்கள் பார்க்கலாம். சில ஏதோ நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா கேட்கலாம். சௌகரியமானும் வேலை செய்யும்போது கேட்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அடுத்ததாக மிஷினரி காணிக்கைக்கு கொடுத்து தாங்கினவர்கள் பேரை வாசிக்கிறேன். பாஸ்டர் வந்து 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, அகிலாக்கா 100 ரூபா கொடுத்துருக்காங்க, மஞ்சு சிஸ்டர் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு 50 நோட்டை நான் வச்சுட்டு வந்துட்டேன். இதை மனப்பாடமாக சொல்கிறேன், நோட்டை வச்சுட்டு வந்தேன். இன்னொரு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் எவ்வளோ 2150 ரூபா வசூலாயிருக்கு. 4000 ரூபா வந்து கொடுத்துட்டாங்கன்னா மிஷினரிக்கு 4000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு 500 ரூபா நாங்கள் வந்து தந்துடுறோம். மீதம் இருக்கிறத வந்து கொடுத்துட்டா நாளைக்கு பாஸ்டே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு பில்லை கொடுத்துருவாங்க, வாங்கி ஒட்டி வச்சுக்குவோம். ஒரே விஷயம், மிஷினரி காணிக்கைன்னு எதுவும் பில்டிங் பண்ணிட்டு மிஷினரி காணிக்கை நம்ம சபைக்கு முக்கியமானது. பில்டிங் பண்ணிட்டு ஆரம்பத்தில் அதில் நிவாரணமாக முதல்ல கொடுத்தாங்க. அது அப்படியே இருக்குது, வேன் கெப்பாசிட்டியே இருக்குது. அந்த மிஷினரி காணிக்கை நீங்கள் மாதத்துக்கு ஒரு 50 ரூபா, நான் 2 டீ குடித்தா 3 டீ ஆகும். ஒரு 50 ரூபா 100 ரூபா ஒரு குடும்பம். அப்படி ஜனவரி ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த மாதத்திலே கொடுத்துட்டோம்னா முதல் வாரத்திலே அனுப்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஊழியக்காரங்களுக்கு போன வாரம் நம்ம ஆயுதர் பாஸ்டர் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, ஏடியாவில் கேட்டு நச்சுட்டாருல அனுப்புகிறோம். அந்த ஊழியக்காரர் எங்களுக்கு அந்த ஊழிய மிஷினரி ஐக்கியத்தில் இருக்கிறவர் தான். நான் போன ஃபீல்டில் தான் அந்த ஐயா போய் நான் அனுப்பிச்சி விட்டேன். நம்ம வடத்தியாவுக்கு நம்மளுக்கு நிறையா ஊழியக்காரர்கள் அனுப்பிச்சுட்டுருக்கோம். இந்த பிப்ரவரி மாதம் பாஸ்டர் ஆரம்பம் போகிறாங்க. இப்படி ஊழியக்காரங்க போயிட்டு வாங்க. போன வாரம் வந்தார். நான் வரும்போது நான் இங்கே இருக்க முடியல, சூழ்நிலை ஒசூர் ஊழியத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்ச நாள் இருக்கும். அதனால் அவரை போய் நான் இங்கே வந்து திருச்சி மாவட்டத்துக்கு வந்துட்டு நாகர்கோவில் போயிட்டு வந்தாங்க. பாஸ்டர் வந்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் கொண்டு போனாங்க. அவனை சந்திக்க முடியாது போயிடுச்சு. தயவுசெய்து உங்களுடைய மிஷனரி காணிக்கை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க, பெண்டிங் பண்ணது ஒரு இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கோம். மிஷனரி காணிக்கை நீங்கள் என்ன செய்யுங்க தயவுசெய்து. ஆமாம், நாங்கள் தாழ்மையோடு கேட்குறேன். அது இப்போ விதைச்சி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் வருமானங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். நான் அதுக்கு பொறுப்பாக தெபரால் அம்மா வந்து அவங்க வசூல் பண்ணி கொடுப்பாங்க. அனுப்புகிறவங்க அவங்க தெபரால் அம்மாட்ட நீங்கள் லேடிஸ் என்ன செய்யுங்க, உங்களை அவங்கள்ட்ட கொஞ்சம் தயவு செய்து அவங்கள, ஏன்னா அவங்க பாரம் உள்ளவங்க ஆரம்பத்தில் மிஷினரி. இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த பாரத்தை உங்களுக்கு இறக்கி வைக்கணும்.
தயவுசெய்து நீங்கள் அனைவரும் இதுக்கு நீங்கள் பங்கெடுத்து நம்ம சபையின் சார்பாக ஒரு ஊழியக்காரர் இந்த மாதம் இருக்கிறத அனுப்பிச்சிடுவோம். அடுத்த மாதத்தில் நம்ம என்ன செய்வோம், முதல் வீக்கில் நீங்கள் கொடுத்துருங்க. அதை பொருட்படுத்தவங்க சொல்லும்போது நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். இது என்னுடைய நீங்கள் அறிவிக்கப்படுகிற எல்லாமே என்னுடைய மைண்டில் தான் போயிட்டு இருக்குது. நான் ஊழியக்காரனுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியம் நடக்கலை. அதனால் இதை நாங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு திறந்த புத்தகமாக இருக்க விரும்புகிறோம். நீங்கள் எப்போ கேட்டாலும் அது கணக்கு கொடுக்க, பில்லு கொடுக்க நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் வதிக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் அதுக்கு கணக்கு இருக்குது. பரலோகத்துக்கு நான் கணக்கு கொடுக்குறோம். அவளுக்கு பயந்து, கத்தருக்கு பயந்து இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுப்போம், விதைப்போம். நம்ம கொஞ்சம் பேர் தான், ஆனால் கொஞ்சம் பேரை கொண்டாகணும், அநேக பேரை கொண்டாகணும். கத்தர் ரட்சிப்பதற்கு தடை இல்லை. யோனதான் தான் சொன்னது போல கத்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். உங்கள் பிள்ளைங்களுடைய திருமண காரியம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால காரியம், வீடு கட்டுற காரியம் எல்லாம் பாருங்கள். இந்த மிஷனரி காணிக்கல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. கத்தரும் தேவன் தான் உங்களை ஆசைப்பார். மறுபடியும் விடுதலை பண்ணுறது என்ன செய்வாங்க, தொடர்ந்து கண்ணீர் போட்டுவாங்க. குறுக்கு வந்ததுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து இந்த வாரம் செய்திக்கு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆசிரியர் பணியில் கவர்மெண்ட் ஜாப்பில் நம்ம இருக்கிறோம். அதற்கு இருவையால் ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு. ஸ்தோத்திரம். வேலைக்கு சேர்ந்து 2006 நான் வேலைக்கு சேர்ந்தேன். கர்த்தர் நாம மகிமைப்படியாக அந்த சாட்சி சொல்கிறேன். 2006 வேலைக்கு சேர்ந்தேன். 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு காலம் சேர்த்து வந்தாரு. கர்த்தருக்கு ஏன் கொடுக்கணும், கர்த்தருக்கு ஏன்? ஏன்னா எங்கள் அப்பா அவங்க ஆர்சி பேக்ரவுண்டு எல்லாம் பாஸ்டர்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு மனசில் விதைச்சதுனால. ஆனால் நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணேன், பொருத்தனை பண்ணி தான் வேலை கேட்டேன். ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நான் காணிக்கை கொடுப்பேன், கஷ்டமாக கொடுப்பேன். பொருத்தனை பண்ணேன், பொருத்தனை நிறைவேற்றே இல்லை. அதுக்கப்புறமா 2021 கொரோனா பீரியடில் ஆண்டவர் என்னை சிரிச்சித்தார். சிரிச்சித்து அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரர் மூலியமாக பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் மிஷினரியை தாங்க ஆரம்பித்தோம். தசம் வாங்க கரெக்டாக கொடுக்க ஆரம்பித்தோம். சரியான பிரச்சனை, சரியான போராட்டம். ஒரு 500 ரூபாய் கூட பலிப்பீடத்துலேருந்து சொல்கிறேன், சாமியோடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு 500 ரூபா கூட இல்லாத சூழ்நிலை. ஆனால் அதன் மத்தியில் நாங்கள் செய்தி கேட்டோம். ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுத்தாரு. அப்போ செய்தி கேட்டால் நீங்கள் கர்த்தர் கொடுங்க, அவர்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி செய்தியை நாங்கள் கேட்டோம். அந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். எங்கள் தேவைகளை சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துணி அயன் பண்ண கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க வெளியில். அந்த துணி அயன் பண்ண கொடுக்குறது என்ன பண்ணுவோம், நாங்களே அயன் பண்ணோம். பால் வந்து 2 லிட்டர் ஆரம்பிச்சிங்க, 1 லிட்டர் ஆகும். ஃபேன் 5 ஃபேன் ஓடினா 2 ஃபேனை ஓட்டணும். ஏசியை குறைச்சோம். எல்லாத்தையும் குறைச்சி அதுலேருந்து கொடுத்தோம், குறைவிலேருந்து கொடுத்தோம். அப்போ என்ன பண்ணாச்சுன்னா அது வரைக்கும் நான் இடமே வாங்கலை. ஆனால் மிஷினரி காணிக்கை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், தசம பாகத்தை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கர்த்தர் வந்து தோற முடிச்சதை ஒரு 8 சென்ட் இடத்த எனக்கு வாங்கி கொடுத்தாரு. 2023 8 சென்ட் இடத்த வாங்கி கொடுத்தாரு. அது வந்து டிடிசி அப்ரூவ்டு ஃப்ளாட். வீடு கட்டலாம், நாளைக்கே கர்த்தர் சொன்னால் வீடு கட்டலாம். அந்த மாதிரி இடம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அது டெவலப்பான கர்த்தருக்கு சுத்தமான ஆண்டவர் எங்கே சுத்தம் வச்சுருக்காரோ அங்கே வந்து நம்ம வந்து வீடு கட்டணும்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறது. எதுக்காக அந்த சாட்சி சொன்னோன்னா, நம்ம கொடுக்குறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார், 1 ரூபா கொடுத்தா 100 ரூபா திருப்பி கொடுப்பார். 100 ரூபா திருப்பி கொடுத்துறாரு, வச்சுக்க மாட்டார். வானத்தையும் பூமி சர்வ உலகத்தையும் படைத்த சிருஷ்டிகருக்கு நம்ம என்ன கொடுக்குற அவர் தான் நம்ம கொடுப்பார். ஆனால் என்ன பண்ணோம், ஊழியர்களை நம்ம தாங்கணும். அதுக்காக சாட்சி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த வாகனத்தை எனக்கு ஓட்டுவேன், கார் வாங்கி ஓட்டுவேன்னு எனக்கு தாழ்வு பண்ணப்பாங்க. நான்லாம் என்ன கார் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், இங்கே வர்றதுக்காக, இந்த சபைக்கு வர்றதுக்காக எங்களுக்கு என்ன பண்ணார், வாங்கி கொடுத்து எங்களை ஓட்ட வச்சு கொண்டு வந்தார். இதே சாட்சி சிறு சாட்சியை பிடிச்சிக்கிறேன்.
அதனால் நம்ம கொடுக்குறவங்க என்றைக்குமே நம்ம கொண்டு போய் மாட்டோம். கத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் 4000 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்கள் அனுப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். கத்துக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு அடுத்த வாரத்தில் நான் நோட்டு நான் எடுத்துகிட்டு வரல, அடுத்த வாரத்தில் எழுதி நோட்டை உங்களுக்கு இப்போ கொடுத்தவங்க சங்கீதா சிஸ்டர் 500 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கவிதா சிஸ்டர் வந்து மந்த்லி 100 கொடுக்குறதா அவங்க வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. 500 கொடுத்துருக்காங்க, 5 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. லீலாமா வந்து 500 கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா என்னுடைய கருத்து என்னென்னா இதை வந்து ஒரு மாதம் ஃபிக்ஸடாக நம்ம வச்சுக்கணும், இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம வந்து கர்த்தர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். சரி, இந்த மாதம் பிறந்த நாள் காண்பவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 29/1/2026 நம்மளுடைய கவிதா சிஸ்டர் அவங்களுடைய கணவர் அமுதராஜ் அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்தது 31/1/2026 சனிக்கிழமை அகிலாக்கா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க 2 பேரும் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமண நாள் வந்துட்டு சூசியம் 31/1/2026 நிம்மி சிஸ்டர் சிம்மி டோமினிக் எபிராஜ் அவங்களுக்கு திருமண நாள் இருக்குது. அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஞானபிரதேசம் சுசேமா அம்மா வந்து கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடினாங்க. இன்னைக்கு டீ ஸ்நாக்ஸ்லாம் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பார். சரி, இவங்களுக்கு ஜெபம் பண்ணும்படியாக ஸ்தோத்திரம். கீர்த்தி இன்னைக்கு ஆராதனை வந்து அட்டகாசமாக முடிச்சு கர்த்தர் வந்து இப்போ கீர்த்தி ஜெபம் பண்ண முடியாது. வாங்க. அகிலாக்காவுக்கும் ஸ்தோத்திரம். அமுதராஜா அவங்களுக்கும் வந்து கீர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்தது இவங்களுக்கு நிம்மி சிஸ்டர் இப்போ தெப்பரலாமா ஜெபம் பண்ணுவாங்க. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை தகுதியாக நீங்க எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் கூட கர்த்தாவே பிறந்த நாளாக காண்கிற கர்த்தாவே அகிலாக்காக்காக சோத்திரம், கவிதாக்கு ஹஸ்பண்டுக்காக சோத்திரம் தகப்பனே. நீரே அவர்களை பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இது வரைக்கும் நீ பாதுகாத்து கொண்டு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எல்லா வழிகளிலும் போக்கிலும் வரத்திலையும் பாதுகாத்து கொண்டே தகப்பனே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நீ பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாட்கள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த ஆண்டுல கர்த்தாவே அவர்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த நன்மையான எல்லா ஈவுகளையும் தேவனை கருத்திலிருந்து கர்த்தாவே அவர்களுக்கு அருள பண்ணுவீராக தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, அவரோட கண்ணீர்கள் கவலைகள் ஏக்கங்கள் எல்லாத்தையும் தேவன் நீ மாற பண்ணுவீராகப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, அவர்கள் ஒரு புது சிருஷ்டிகராக கர்த்தாவே நீ ரட்சிப்பின் பாதையில தேவன் கர்த்தாவே கவிதாக்கு அர்ப்பணம் கொடுத்தன் வாரம் குடும்பமா உங்க சபைக்கு வர உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த வருடத்துல நீங்க அதை செய்வீர் என்று நம்ம முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் அதை வழிநடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய அன்பை எங்களுக்கு எப்படி ருசி பார்க்க கொடுத்தீரோ அதே அன்பு எல்லாருக்கும் கிடைக்க உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, அகிலாக்கா அவங்க குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பிள்ளையை கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, வழி நடத்துங்க. கர்த்தாவே அந்த அக்காவுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுப்பீராக தகப்பனே. ஏசப்பா, இன்னும் ஊழியத்துல பயன்படுத்துங்க தகப்பனே. கவிதாக்கா குடும்பத்துக்காக சோத்திரமா அவங்களையும் நீர் பயன்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகத்தையும் மிகத்தையும் கொடுங்கப்பா. அவங்க கணவரை போக்கிலும் வருத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் செய்யற வேலையெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் அவரோடு இருந்து அவரை நீ உயர்த்துவீராக தகப்பனே. உங்க கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக சூசியம்மா சூசியம்மா டோமினிக் நிர்மல் அவங்களை ஆசிர்வதிச்சு சூசியம்மா ஜோமன் வாங்கம்மா. சார் தெப்பரலாமா ஜோமன். சூசேமா அவங்களுக்காகவும் அந்த நிம்மி சிஸ்டர் அவங்களுக்காகவும் சபையாராக ஆண்டவரை ஒரு மனதோடு அவங்க சமூகத்தில் வந்திருக்கிறோம். கொடுக்கப்பட்ட
ஜெப குறிப்புக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே இன்னைக்காகவும் அவருடைய கணவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தினீர் தகப்பனே. இந்த புதிய ஆண்டையும் ஆண்டவரை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கிருபை மட்டும் பிள்ளைகளை தாண்டி வந்ததற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டிலும் புதிய கிருபை புதிய பலனை கொடுப்பீராக. மகளுக்கு அடிக்கடி பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அதுக்காகவே நீங்கள் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன்னு சொல்றீங்கப்பா. அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவாகவே இப்படி வாக்கு பண்ணியிருக்கீங்க தகப்பனே. அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரேப்பா நின்னை குடும்பத்துக்கு நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கடந்த ஆண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் அந்த மகளுடைய அப்பா ஸ்தோத்திரம் கற்பத்தின் கனியோடு இந்த இடத்துல வந்து நின்று சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவரே என் தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராகப்பா. நாங்கள் ஒரு மனதோடு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இடத்துல கொடுக்கிறோம். அநேக நாட்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. அந்த மகளுடைய கற்பத்தை நீர் திறந்தறிவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நாங்கள் கட்டளை இடுகிறோம். அப்பா கர்ப்பம் தரிக்க கூடாது தடை செய்கிற பொல்லாத சத்துவின் வல்லமையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில முறியடித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி தகப்பனே அந்த குடும்பத்தை நீர் பெருக பண்ணுவீராக ஆசீர்வதிப்பீராக ராஜா. நாங்கள் சபையாராய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்வீர்கள் நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம். சுசயமாவுக்காக ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம்பா. திருமண நாளை ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. வயதில்லாட்டான் ஆண்டவரே அப்பா இம்மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரே அப்பா நரைமயிர் வரை முதிர் வயதில் நான் தாங்கி தப்புவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே இம்மட்டும் அவர்களை தாங்கி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டையும் தகப்பனே நீர் தாங்கி தப்பி விட்டு ஏந்தி சுமந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இந்த கரங்களில் ஒப்பு கொடுத்து செல்கிறோம். நாங்கள் சபையாராக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் கொடா கொடியா அவர்கள் பெருகும்படியாக பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களை இன்னும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா எங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீங்க அப்படியே செய்யப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சரி, அடுத்ததாக சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போங்க. அங்கே நிறைய கற்றுக்கங்க, விஷயங்களை அப்ளை பண்ணுங்க. சண்டே கிளாஸ்